ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு டாப் 5 அழகான டாக்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நாய் கண்ணு தெரியாதவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம டாப் 5th இடத்துல இருக்குது ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த நாய்க்கு பொதுவாக 7 முதல் 12 ஆண்டு காலம் மட்டுமே இதற்கு ஆயுட்காலம். இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஆண் நாயை பொறுத்தவரையும் 60லிருந்து 65 சென்டிமீட்டர் உயரமும் 30லிருந்து 40 கிலோ எடையும் கொண்டவையாக இருக்கும். பெண் நாயை பொறுத்தவரை 55லிருந்து 60 சென்டிமீட்டர் உயரமும் 22லிருந்து 32 கிலோ எடையும் கொண்ட இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகை பொறுத்தவரை பிரில்லியன்ட் தன்மை இருக்கிறதுனால நிறைய போலீஸ் ஃபோர்ஸஸ், மிலிட்ரி ஃபோர்ஸஸ், இப்போ சாதாரண வீட்டில் கூட தான் நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது 4 வகையான கலரில் வருதுங்க. ஒன்று ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு பிளாக்கு, நெக்ஸ்ட்டு ஆஷு, நெக்ஸ்ட்டு காவி. இன்டெலிஜென்ட் தன்மை இருக்கிறதுனால பல திரைப்படங்களில் இது நடக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய கண்ணு தெரியாதவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்குதுங்க. 1899 வருஷம் தான் இந்த இனமே உருவாகிருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் மந்தையை மேய்த்து கொள்வதற்கு, அதாவது ஆடுகளை மேய்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அத்தோடு அறிவு, அதோட கீழ்ப்படிதல், அதோட மோப்ப சக்தி, இப்படி எல்லாவற்றிலும் காரணமாக உலகமெங்கும் காவல் நாய், போர் நாய் என பல்வேறு வேலைக்கு நியமிக்கப்பட்டது. நாம நாளாக பார்க்க போற டாக் பார்த்தீங்களா, பீகிள். இந்த வகை டாக் பிரிட்டனில் உருவாக்கப்பட்ட டாக் தான் பீகிள். ஒரு ஸ்னீக்கிங்காக தான் யூஸ் பண்ணப்பட்ட இந்த டாக் ஸ்மெல்லை வச்சே வேட்டையாடக்கூடியவை தான் பீகிள்ஸ். முதல்ல முயலை வேட்டையாடி இருந்த டாக்கு அப்புறம் வேட்டைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பீகிளோட காது மிகவும் நீளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அந்த காதை தான் ஒரு சிக்னல் மாதிரி செயல்பட்டு வர ஸ்மெல்லை ரிசீவ் பண்ணி அதோட மூளைக்கு சென்ட் பண்ணுது. முதல்ல வெறும் உள்ளங்கை அளவுனால பீகிள் தான் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரு சில நாளில் இந்த இனமே அழிஞ்சிட்டு வரும் சமயத்தில் தான் பிலிப் ஹானிவுட் அப்படின்றவர் தன்னோட ஃபார்முக்கு கொண்டு ப்ரீட் பண்ண ஆரம்பித்தார். 20th செஞ்சுரி அப்புறம் பீகிள் வேர்ல்டு வைடு எல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. பீகிள் டாகோட வால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் இது காட்டுக்குள்ளே போனால் கூட ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாகை பொறுத்தவரை இந்த டாகுக்கு தனியாக இருக்க பிடிக்காது, ஓனரையும் தனியாக விடாது. நம்ம டாப் 4 லிஸ்ட்டில் க்யூட்டான டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர். கோல்டன் டைப் டாகையும் சைபீரியன் ஹஸ்கி டாகையும் கலந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த டாக்கு. இதோட ஆயுட்காலம் பொறுத்தவரை 10லிருந்து 12 வருஷம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிசிப்ளினான, ஒபீடியண்டான, ஃப்ரெண்ட்லியான டாக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கலர் பார்த்தீங்கன்னா லைட் ஒயிட் கலர், கோல்டன் கலர், டார்க் கோல்டன் கலர், லைட் கோல்டன் கலர். இது டாகோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் விளையாண்டுக்கிட்டே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டுலேயே ஸ்மார்ட்டஸ்ட் டாக்ன்ட்டு 4th பொசிஷன் கொடுத்துருக்காங்க வியூவர்ஸ். வேர்ல்டுலேயே சத்தமாக குலைச்ச டாக்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு வியூவர்ஸ். கோல்டன் ரிட்ரீவர் ஆர்ஜின் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் தான் இதோட ஆர்ஜினான்னு சொல்கிறாங்க வியூவர்ஸ். ஹைட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா மேல் டாக் 54 சென்டிமீட்டர்லேருந்து 61 சென்டிமீட்டர் வரையும் வளரும். ஃபீமேல் பிரைட் பொறுத்த வரையும் 53 சென்டிமீட்டர்லேருந்து 58 சென்டிமீட்டர் வரையும் வளரும். வெயிட் செக்ஷனை பொறுத்த வரையும் மேல் டாக் 32லேருந்து 37 கேஜி வரையும் இருக்கும். அதே ஃபீமேல் டாக் பொறுத்த வரையும் 25லேருந்து 32 கேஜி வரையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வாயில் எதையாவது கவ்விக்கிட்டே இருக்குமாம். இதை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் வியூவர்ஸ். இது எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுமாம். நம்ம டாப் 2nd இருக்கிற டாகை பார்த்தீங்கன்னா பொமேரியன் டாகோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூரோப்பில் பொமேரியான்ற இடத்துல இருந்து வந்ததுனால இது பொமேரியன்ற நேம் வந்துருச்சு. இதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 1.4லேருந்து 3.4 கிலோகிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா 7 to 12 inches இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 12 to 16 இயர்ஸ் வரையும் வாழும். இதோட கலரை பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் சேபிள் பொமேரியன், ட்ரை கலர்டு பொமேரியன், ஒயிட் பொமேரியன், ரெட் சேபிள் பொமேரியன், பிளாக் பொமேரியன், அப்புறம் இன்னும் சில கலர் இருக்குது. நான் சொன்ன கலர் தான் வேர்ல்டு வைடெல்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம், எங்கேயும் வளர்க்கலாம். ரொம்ப காம்பேக்டான டாக் ஸ்ட்ரெச் பஸ்டர்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இது ஃப்ரெண்ட்லியான கேரக்டரு. இது சூப்பர் இன்டெலிஜென்ட் டாகு, கொஞ்சம் அக்ரெசிவ், பெரிய நாய்கிட்டெல்லாம் சண்டைக்கு போகும். 1767 குயின் சார்லஸ் தான் இந்த வளர்த்தாங்க. அப்போ இருந்த பொமேரியன் 14 to 23 கேஜி வரைக்கும் வெயிட் இருந்துச்சான். அதுக்கப்புறம் குயின் விக்டோரியா வளர்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க தான் இந்த ப்ரீடை இவ்வளோ சைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
நாம் கடைசியாக பார்க்க போகிறது டாப் 1வது இடத்துல இருக்க சைபீரியன் ஹஸ்கி. அதனாலேயே என்னமோ இதனால நேமில் இருக்கிற மாதிரியே சைபீரியன் ஹஸ்கி சைபீரியாவில் தான் ஒரிஜினேட் ஆச்சு. சுச்சின்ற ட்ரைபில் இருக்க வேண்டியவங்க ஹண்டர்ஸ்க்காக நிறைய தூரம் போக வேண்டியதாக இருந்தது. இந்த ஒரு பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணாங்க. ஹஸ்கி டாகை பொறுத்தவரை 3 கிலோமீட்டராச்சும் வாக்கிங் பண்ணணுமா. அதோட 2 கண்ணுமே வேறு கலரில் இருக்குமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்கினால் எவ்வளவு மைல் வேணாலும் ரன்னிங் போகுமா. எவ்வளோ மைல் ரன்னிங் போனாலும் இதோட ஃபேட்டு குறையாது, நம்மளோட ஃபேட்டு தான் குறையும். ஹஸ்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுமாம். ஹஸ்கி வாய்ஸில் வவுல் சவுண்டு கொடுக்குமாம். ஹஸ்கி வவுல் சவுண்டுக்கு கொடுக்கறதுல 10 மைலுக்கு மேலே கேட்குமாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.